இந்த சிக்கனை ஒரு முறை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அனைவரும் விரும்பி சாப்பிடும் சூப்பரான சிக்கன். Let's go. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஒண்டர் Pauline vlog. இன்றைக்கி சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு மிக காரமாக சுவையாக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், மோர் சாதம், ரச சாதம் எல்லா சாதத்துக்கும் ஏற்றது. ஈவன் பிரியாணி கூட தொட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம ஒண்டர் Pauline vlogsஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுடைய கவனத்திற்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மசாலா பரட்டி வச்ச சிக்கன் லெக்ஸை இதில் போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மசாலா என்னென்ன போட்டிருக்கேன்னா கார மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் பொடி, கொஞ்சம் லெமனு, கொஞ்சம் பெப்பரு, இஞ்சி பூண்டு விழுது இதான் போட்டிருக்கோங்க. இதை மாதிரி போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி திருப்பி பொரித்து எடுத்துக்கணும். இது நல்லா ஊற வச்சுட்டு செய்யும் பொழுது இதுலேயும் உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிற சிக்கன்லேயும் நல்ல உப்பு காரம் பிடிச்சிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். கட்டாயம் நீங்கள் சிக்கன் லெக் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் தான் இந்த சாஃப்ட் கறி இருக்கும். சிக்கன் லெக் பீஸெல்லாம் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சுட்டு அந்த எண்ணெயை வீணாக்காமல் அதே எண்ணெயில் 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாலாம் கருகிடக்கூடாது. நல்ல மணம் போகிற வரைக்கும், அதாவது மிளகாத்தூள் மணம் போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டால் போதும். கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நான். எப்படி அழகாக வதங்குது பாருங்கள். அது இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டால் தான் அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் போடும் பொழுது அது நல்லா வதங்கி வரும், அதாவது வதங்கி வரும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் எப்பயுமே சிக்கன் ஃப்ரை பண்ணுவோம், சிக்கன் பிரியாணி பண்ணுவோம், குழம்பு பண்ணுவோம். இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகு பொடி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதோடு கூட இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த லெக் பீஸை சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை இப்போ போட்டு நல்லா வதக்க போகிறோம். நல்லா முருகலாகிற வரைக்கும் வதக்கணும். ரொம்ப பொறுமையாக செய்யணும், அப்போ தான் அந்த முருகலாக வரும். சிக்கன் லெக் பீஸில் செய்யும்பொழுது தான் இதனுடைய டேஸ்ட்டு நல்லா இருக்குது. சாதா பிரஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கிற பீசஸில் செய்யும் பொழுது ஹார்டாக இருக்குது. அது சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஆனால் இதில் செய்யும் பொழுது சூப்பராக இருக்குது. நான் அதுலேயும் ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் சரியாக வரலைன்னா அந்த டேஸ்ட்டு நல்லா இல்லை. ஆனால் இதில் நல்லா சாஃப்ட்டு கறி இருக்கிறதால இதனுடைய டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடிக்கடி திறந்து கிளறி விடணும். 2 minutes ஒன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ 1 கைப்பிடி கொத்தமல்லி தழையை பொடியாக நறுக்கி இதோடு கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்ல மணமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சூப்பரான எம்மியான சிக்கன்
பிச்சி போட்ட வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், மோர் சாதம், ரச சாதம் இந்த மாதிரி நல்லாயிருக்கும். ப்ளெயின் ரைஸில் கூட தொட்டு சாப்பிட்லாம். ஜீரா ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். பிரியாணிக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இதுக்கு சூப்பரான ஒரு கொத்தமல்லி ரசம் வைக்க போகிறேன். வாங்க காமிக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம். இதோடு கூட ஒரு 5-6 பூண்டு பல் போட்டுக்கலாம். 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அரை கட்டு கொத்தமல்லி, அதாவது 4 கைப்பிடி வரும் கிட்டத்தட்ட, க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கொஞ்சம் நறுக்கிட்டு இதோடு கூட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தான் இதுக்கு ரொம்ப போடணும். கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. வரமிளகாவை தான் இதுக்கு ஃபஸ்ட்டு போடணும். 2 கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். வரமிளகாவை ஃபஸ்ட்டு போட்டு தாளிச்சிங்கன்னா, கடுகு தானே ஃபஸ்ட்டு போட்டு தாளிப்போம். வரமிளகாவை வந்து தாளிச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். மிளகாய் நல்லா பொரிஞ்சு வாசம் வந்துருச்சு. இப்போ அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய வச்சுக்கலாம். கடுகு நல்லா வெடித்த உடனே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்சு சேர்த்தா போதும். சீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சீரகம் போட்டு அரைச்சாச்சு, ஆனாலும் இதில் பொரிய விட்டோன்னா நல்லாயிருக்கும் மனம். பெருங்காயம் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கணும். ரசத்துக்கு அரைச்சி வச்சோம்ல, அந்த விழுதை சேர்த்துக்கணும். கொத்தமல்லி விழுது, மசாலாக்களை. இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த விழுதை சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைச்ச விழுதை. சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரசம் இது. நம்மளுடைய கிட்னியை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா இந்த ரசத்தை அடிக்கடி சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வந்தால் சின்னதாக பபிள்ஸ் வரும். உடனே ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. டேஸ்ட் மாறிடும். எம்மியான ஒரு காம்பினேஷனில் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் எங்களுடைய லன்ச் இன்றைக்கி. சிக்கன் பிச்சி போட்ட வறுவலும் கொத்தமல்லி ரசமும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது டேஸ்ட் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் சொல்லுங்கள். நீங்கள் வேறு விதத்தில் பிச்சி போட்ட சிக்கன் செஞ்சீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் சொல்லுங்கள். நான் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லன்ச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் அதை பார்த்து சந்தோஷப்படுறேன். இப்போ கிவ்அவேக்கான கொஸ்டின் பார்த்துடலாம். நான் எத்தனை லெக் பீஸ் வந்து இதுக்கு பயன்படுத்தினேன், எத்தனை டேபிள் ஸ்பூன் மிளகு ரசத்துக்கு போட்டேன், இதனுடைய ஆன்சரை இமெயில் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கட்டாயம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சண்டே அவங்களும் இந்த சமையலை செஞ்சு பார்ப்பாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கட்டாயம் உங்களுடைய கமெண்ட்டுக்காக காத்திருக்கேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until bye from Pauline. Bye bye. Take care. Thank you for watching.